Wonderful Tech நம்ம சேனல் டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் முன்னாடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோக்கெலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த ப்ரோஸில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிரும் ஃப்ரீயாகவே. அதாவது அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எனபிள் ஆகிரும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 9:16 ஃபுல் சைஸில் தான் நம்ம ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் போய் நீங்கள் மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் போய் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. பிளாக் கலர். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே லேயர் ஆட் பண்ணிட்டு தான் இமேஜ் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாரி இமேஜையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோட்டோவில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க, அதாவது இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரைட்னஸ் அதிகமாக உங்கள் ஃபோட்டோ பிரைட்னஸ் அதிகமாக இருக்கனால லேயர் வந்து கரெக்டாக தெரியல. அதாவது லைட்டாக தான் தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒப்பாசிட்டி இருக்கும். அதாவது இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணால் ஃபோட்டோ டல்லாகிடும். ஸோ ஒரு 80% 80% வச்சுக்கோங்க. தென் லேயரை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 இல்லைன்னா 7 போதும். ஓகே. செகண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டு ஒரு 150. ஓகே. சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா அதையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒரு 150 வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த லேயரோட ஆடியோ எதுவும் தரல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உங்கள் ஆடியோ ஃபோல்டரில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் கீழே சென்டரில் வச்சுக்கிறேன். இதையும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. சரி தென் இதில் ஓவரால் அனிமேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங்னா டிஃபரிங் வச்சுக்கோங்க. ட்ரிஃப்டிங். ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ நான் லேயருக்கு தகுந்த மாதிரி ஆடியோ செலக்ட் பண்ணல. சும்மா நார்மல் ஆடியோ தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதோட உங்களுக்கு பார்டர் க்ரியேட் பண்ணோம்னா அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுருங்க. இந்த பாக்ஸ் வந்து செகண்டாக இருக்கிற பாக்ஸ் வச்சுருங்க. டாட் வச்சுருக்கீங்கன்னா 3ஆவதாக இருக்க டாட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் சைஸில் வச்சுக்கிட்டு மேலேருந்து அளவு கொண்டு வாங்க. மாற்றிட்டேன். தள்ளி வந்துருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஓகே. இதே அப்படியே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக இப்போ தான் கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த லேயர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஹவு டு லேயர் டவுன்லோடு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவை அப்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.